எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம தோட்டத்தில் தக்காளி செடி பாருங்க. இந்த செடியில் பூ வச்சிருக்குதுங்க. இதெல்லாம் குட்டி குட்டி செடியாக இருக்குதுங்க. களை எடுக்கணுங்க. ஒரு வாரம் தாங்க ஆச்சு களை எடுத்து. மறுபடியும் எல்லாம் வளர்ந்துருச்சுங்க. மழை வேற பெஞ்சிட்டு இதெல்லாம் செடி நல்லா வளர்ந்துருக்குதுங்க. செடி சாஞ்சி கிடக்குதுங்க. இந்த மயில் வந்து எல்லாம் நசுக்கி போட்டுடுதுங்க. இது சீட்டு செடி கயிறு வச்சு கட்டணுங்க. பாருங்க, இப்படி இருந்த செடி இப்படி பண்ணி வச்சிடுச்சு இந்த மயில். தக்காளி எல்லாம் வேற கொத்தி கொத்தி வச்சிடுதுங்க. எல்லாம் பழமே பறிக்கவே முடியல. மயில் அட்டகாசம் தாங்க முடியலங்க. பக்கத்து காட்டில் நெல் போட்டிருக்குறாங்கங்க. அவங்க மைக்கை வச்சு கூட மைக்கில் சத்தம் போட்டு கூட மயிலை விரட்டி பார்ப்பாங்க. அப்பயும் போவே போவாதுங்க இந்த மயில். அங்கே துரத்துனா இந்த காட்டுக்கு வந்துடுங்க. இங்கே நம்ம துரத்துனா அந்த பக்கமாக போவுங்க. நம்ம தோட்டத்தில் சப்போட்டா மரம் எல்லா மரமுமே இருக்குதுங்க. பலா மரம் தான், நெல்லி மரத்துலேருந்து எல்லாமே ஒரு நாளைக்கு ஒரு வீடியோவாக பார்க்கலாங்க. தக்காளி செடி காட்டுக்குள்ளே வந்து ரொம்ப அட்டகாசம் பண்ணுதுங்க. எவ்வளோ துரத்துனாலும் போகவும் மாட்டேங்குது. துணியெல்லாம் கூட எல்லாம் கட்டி வச்சிருக்குது. அப்பயும் அடங்கவே மாட்டேங்குதுங்க மயில். தக்காளி எல்லாம் கொத்தி கொத்தி வச்சிருக்குதுங்க. பூரா எல்லாம் கொத்தி வச்சிருச்சு. காயை கூட விடுறது இல்லைங்க. காயையும் எல்லாத்தையும் கொத்தி வச்சிருது. தக்காளி செடி எல்லாம் சாஞ்சு கிடக்குது. எல்லாம் சாஞ்சு போயிடுச்சு. என்ன வேணும் உனக்கு? தக்காளி வேணா சாப்பிட்டுட்டு போ. கொத்தி கொத்தி வைக்காத அப்படி. உனக்கே நல்லா இருக்கா நீ பண்ணுறது? துரத்தி விட்டேன்னு மேட்டில் போய் நிற்கிதுங்க. இந்தாண்ட நான் நவுந்த உடனே பாருங்கள், கிடுகிடுன்னு ஓடி வந்து எல்லா தக்காளியும் கொத்தி வச்சிருங்க. இந்த மயிலை ஒரு 10-15 மயிலை கூட்டிகிட்டு வந்துடுதுங்க. மூணு கிலோ தக்காளிக்கு வந்துருக்குங்க. இப்போ மயில் கொத்தி கொத்தி இவ்வளோ தாங்க மிச்சமாக இருக்குது. இப்போது இவ்வளோ தான் தக்காளி நம்மளுக்கு கிடச்சிருக்குது. நன்றிங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க.